இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம டாட் ப்ராடக்ட் பிட்வீன் சிலிண்ட்ரிக்கல் அண்டு கார்டீசியன் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்பெரிக்கல் அண்டு கார்டீசியன் பார்த்துருக்கோம். இங்கே வந்து என்ன பார்க்க போறோம்னா டாட் ப்ராடக்ட் பிட்வீன் சிலிண்ட்ரிக்கல் அண்டு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ இது வந்து என்ன கோஆர்டினேட்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட், இது எல்லாமே வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட். இது ரெண்டுத்துக்குமான டாட் ப்ராடக்ட் வேல்யூஸ் தான் இது. நான் இந்த டேப்லேஷன் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இப்போ ஏ ரோ வெக்டார் ஏஆர் வெக்டாருக்கான டாட் ப்ராடக்ட் வேல்யூ என்னன்னா சைன் தீட்டா. சிமிலராக ஏ ரோக்கும் ஏ தீட்டாக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் ஃபைன் பண்ணோம்னா அது வந்து காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் ஏ ரோ வெக்டார் அண்ட் ஏ பை வெக்டாருக்கான டாட் ப்ராடக்டோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0. நெக்ஸ்ட் சிமிலராக அதே மாதிரி ஏ பை வெக்டாருக்கும் ஏஆர் வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்டோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் ஏ பை வெக்டார் அண்ட் ஏ தீட்டா வெக்டார் டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0. நெக்ஸ்ட் ஏ பை அண்டு ஏ பைக்கான வேல்யூ டாட் ப்ராடக்டான வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் ஏஇசெட் இருக்கு. ஏஇசெட்கான டாட் ப்ராடக்ட் வேல்யூ ஏஇசெட் வெக்டார் அண்ட் ஏஆர் வெக்டாருக்கான டாட் ப்ராடக்ட் வேல்யூ காஸ் தீட்டா. ஏஇசெட் அண்ட் ஏ தீட்டாக்கான டாட் ப்ராடக்ட் வேல்யூ வந்து மைனஸ் சைன் தீட்டா. அண்ட் தென் ஏஇசெட் அண்ட் ஏ பைக்கான வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வந்து ஒரு கோஆர்டினேட்ல இருந்து இன்னொரு கோஆர்டினேட்டுக்கு வந்து நம்ம எப்படி மாத்துறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம்.